ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 44 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் இஷிடா அவன் கையில் போட்டிருக்க க்ளவுஸை பட்டால்னு உடைச்சான்ல. உடைச்சா அடுத்த செகண்டு வேற லெவலில் அவன் பாடியிலேருந்து பவர் வெளியில் ரிலீஸ் ஆகும். அதை பார்த்த மயூரி அப்படியே மிரண்டுட்டான். என்னடா நடக்குது இங்கே, யாரா இவன்னு. ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரை இது வரைக்கும் மயூரி அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அவன் பவரை பார்த்துட்டு அதுன்னு பதறுவான். அப்போகும்போது அந்த சுற்றி இருக்க ஓடு இதுன்னு அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அவன் பாடியில் வந்து சேருமா. அப்போ தான் அவனுக்கே புரியுது, சோல் சொசைட்டியில் எல்லாத்தையுமே ரேஷி யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. அதோட பாண்ட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா அதோட ஸ்பிரிட் பார்ட்டிகல்ஸ் அப்சர்வ் பண்றான். இப்படிப்பட்டவனெல்லாம் தோக்கடிக்கிறது ஒண்ணு சின்ன விஷயமே இல்லை. ஏன்னா ஹியூமனோட லிமிட்டை தாண்டி இப்ப நம்மளால பவர்ஃபுல்லா இருக்கான். பொடி பையில என்கிட்டயே விளையாட்டு காட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அம்பு ஒன்று விடுவான். அதுல இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆவான். அதுவும் ஜஸ்ட் மிஸ்ல தான். ஏன்னா அந்த அம்பு செம்ம ஸ்பீடா போகும். சரி தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா மேல அம்போட வந்து நின்றுட்டு இருக்கான். இந்த டைம் எஸ்கேப் ஆக முடியல. பாடியில ஸ்ட்ரெயிட்டா அந்த அம்பு வந்து அடிச்சு செதறிடுவான். அதுக்கப்புறம் இஷிடா இருந்துட்டு வேணா என் காலில் விழுந்து கெஞ்சி கெதறி மன்னிப்பு கேளு, வேணா ட்ரை பண்றேன், ஆனா அதுக்கப்புறம் நீ என் கண்ணுலயே படக்கூடாது. எப்படி பண்ணா வேணா நீ உயிரோட இருக்கலாம். இல்ல பண்ண மாட்டேன், நான் பெரிய பருப்புன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அடுத்து நான் பண்ண போற அட்டாக்கு இப்ப பண்ணனே அந்த அட்டாக்கை விட 3 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன ஓகேவான்னு கேட்பான். மயூரி தான் பயங்கரமான முரட்டு பீசாச்சே, கட்டுப்பாயி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கடா அப்படிங்கும் போது அவனை காட்டுவாங்க. ஒத்த சைடு கை இல்ல, நீ என்ன பண்ண அட்டாக்கு நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி காமிச்சாதான் உனக்கு என்னைய பத்தி தெரியும்னு சொல்லும் போது அவனோட லுட்டனன்ட் அங்க அடிபட்டு கிடக்குறாள். அவங்க கொஞ்சம் பதட்டத்தோட தான் பார்த்துட்டு இருப்பான். இங்க அவன் ஸ்வாடை யூஸ் பண்ணி பங்கைன்னு சொல்லி ஸ்வாடை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். அது நம்ம இஷிடாக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. சொல்லப்போனா அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. அப்ப அந்த ஸ்வாடு பாத்தீங்கன்னா ஏதோ பெரிய சைஸ் பொம்மை மாதிரி மாறும். அதோட பேரு கொஞ்சிக்கி. சின்னதா இருந்தாவாச்சு கொஞ்சலாம் இத்தாதண்டி இருந்தா நீ தான் ஆல்ரெடி உன்னோட ஸ்வாடு பவரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் என்ன தடா ரிலீஸ் பண்ணான்னு கேட்பான். அவன் உடனே விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, ஏண்டா உனக்கு இந்த ஜென்பகுட்டோவை பத்தி சுத்தமா தெரியாதா? மொத்தம் ஸ்வாடுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு ஷிகை, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பங்கைங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். இன்னும் உனக்கு தெளிவா சொல்லணும்னா ஷிகையை விட பங்கை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இதுகிட்ட இருக்க டெட்லி பாய்சனை மட்டும் உன் மேல துப்புச்சுனாலே போதும். நீ மட்டும் இல்ல, இங்க இருக்க ஏகப்பட்ட பேர் செத்து போயிருவாங்க. ட்ரை பண்றியான்னு சொன்ன உடனே அது துப்புமா போகா மாதிரி அப்படியே பிச்சுக்கிட்டு ஒரு கேஸ் நம்மால நோக்கி வரும். அது வந்துட்டு இருக்க இந்த மயூரி இருந்துட்டு எனக்கே கஷ்டமா தான் இருக்குது. உன்ன மாதிரி ஒரு ரேரான ஸ்பெசிமெனை என்னால ரிசர்ச் பண்ண முடியாம போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அப்படிங்கும் போதே நம்மால மூக்க மூடுவான். அந்த புகை அப்படியே அவனை கிராஸ் பண்ணி போகும். ஆக்சுவலி அங்க இருந்து அவன் மூவ் பண்ணி போயிருக்கலாம், பட் எங்க போனாலும் அந்த புகை வாட்டிட்டே தான் இருக்கும். ஸோ அங்கேயே நின்றுட்டு இருப்பானா. நீ இப்போ தொக்கா மாட்டிட்ட, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு இழிச்சிட்டு அந்த பெரிய சைஸ் பூதத்தை அட்டாக் பண்ண அனுப்பி விடுவான். அதை அப்படியே வேகமா அட்டாக் பண்ண போகும். நம்மால நின்ன இடத்துல இருந்து ஏரோவை இழுத்து ஒரு அடிப்பான் பாருங்க. அது அந்த மொத்த மான்ஸ்டரோட பாடியுமே பிச்சுக்கிட்டு போய் மயூரிய போய் அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு புகை மூட்டம், அந்த பாய்சனே காணாம போயிடும். அவனோட லுட்டனன்ட் பார்த்துட்டு மயூரி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பதறுவான். பார்த்தா அவன் வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டை. உலகமே தெரியும் இந்த பக்கம் இருந்து எட்டி பார்த்தீங்கன்னா பங்கையி கங்கைன்னு இருந்தான். ஒத்தையே அடியில காலி. அவனோட ஸ்வாடு பாருங்க அப்படியே 2 பொளந்து நிக்குது. அவ்வளவுதான், சோழிய முடிச்சு விட்டான். அதனால ரொம்ப கடுப்பாயி கத்திட்டு கத்திய ஓங்குவான். மறுபடியும் என்னத்தையோ பண்ணி நம்மால அட்டாக் பண்ண போறான்னு பார்த்தா சரக்குன்னு அந்த கத்திய அவன் தொண்டையிலேயே சொருகிடுவான். இது நன் எக்ஸ்பெக்டட். என்ன சொருகின உடனே எல்லாத்துக்கும் சவப்பா ரத்தம் வரும். ஆனா இவனுக்கு மட்டும்தான் பச்சை கலர்ல வரும். அதாவது அவனையே அவன் லிக்விஃபை ஆக்குற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். நீ ஆல்மோஸ்ட் என்னைய கொன்னு இருப்ப குயின்சி. லாஸ்ட் கார்டு எப்பவுமே முக்கியமான விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆவான். கொய்யால இந்த ஃபார்மை எஸ்கேப் ஆறதுக்காண்டி விட்டு வச்சிருந்தியா? உன்னை விட மாட்டேன். இஷிடா மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக பவர் எடுப்பான். ஆனா அவன் தெளிவா சொல்லிடுவான், நீ என்னதான் என்னை அட்டாக் பண்ணாலும் சரி, இந்த ஃபார்ம்ல என்னால எல்லாம் உன்னை அட்டாக் பண்ணவே முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்னோட ஃபார்ம் இப்படித்தான் இருக்கும், என்னால மாற முடியாது. ஆனா என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன்னா என்னைய பழையபடி ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். நான் நினைச்சதை விட நீ பயங்கரமான ஆளா இருந்திருக்க. ஆனா ஒன்னு உறுதி, நான் வாழ்வேன், ஆனா நீ தான் சாவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அறிவு கட்டவன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இஷிடா ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான். என்னடானா பாய்சன் அவன் பாடியில இறங்கிருச்சு. அந்த டைம் அந்த லிeutenant இருக்காளே, அவ கூப்பிட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு பின்னாடி ஒரு எம்பளம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஆன்டிடோட் வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிங்கப்பா. நம்மால அவளை தூக்கி உட்கார வச்சு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த மருந்தை எடுப்பான். ஃபர்ஸ்ட் நீங்க குடிங்கப்பா, அவளுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த மயூரியோட பாடி சப்ஸ்டன்ஸ்ல தான் இவளையும் உருவாக்கி இருக்காங்க. அதனால இவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அந்த டாக்ஸின் வந்து இவளை கொல்லாது, உங்க உயிருக்கு தான் ஆபத்து, நீங்க குடிங்கப்பா. பட் என்னதான் இருந்தாலும் அவ
எதிரியாச்சே, ஒருவேளை இது ட்ராப்பா இருக்குமோன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். வேணா என் வாயில ஊத்தி விடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க நான் சாவலைன்னா நீங்க குடிங்க, அப்பதான் நீங்க நம்புவீங்கன்னு. ஒண்ணு அதெல்லாம் ஒன்றும் பஞ்சாயத்து இல்ல, நான் உங்களை நம்புறேன், எல்லா நேரமும் பாய்சனையா கையில வச்சுட்டு சுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குடிக்க போவான். அவன் ரொம்ப ரொம்ப நன்றிம்பா அவளை நம்பினதுக்காக. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுவான். அவன் கடைசியா போகும்போது நீ ரொம்ப நெருங்கிட்ட குயின்ஸின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பான். என்னன்னா அவன் பண்ண அட்டாக் அவன் வயிற்றுல தானே போய் பட்டுச்சு, அது மட்டும் அவன் தலையில பட்டுருந்துச்சுன்னா அவன் செத்துருப்பானாமா. அது சொன்ன உடனே இஷிடாக்கு அவனை கொல்லணும்லாம் இன்டென்ஷன் இல்ல, ஜஸ்ட் ஃப்ளூக்ல தான் அட்டாக் பண்ணானாமா. எப்படி சொன்ன உடனே நீங்க அவரை உயிரோட விட்டதுக்காகவே இந்த ஆன்டிடோட உங்களுக்கு கிஃப்டா தரேன்பா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்ன இப்படி இருக்கான்னு. சரி ஓகே, நீங்க இதை குடிச்சிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புங்க, எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, ஏன்னா என்னைய காப்பாத்துறதுக்கு காட்ஸுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்துன்னு. உடனே இந்த மெடிசனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்மால் அங்க இருந்து கிளம்பிடுவான். என்ன நம்மாலால வேகமாலாம் ஓட முடியல, காலு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, கையை ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருச்சுல, சோ அதை தூக்க கூட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவன் குயின்சி பவர் கரைஞ்சுக்கிட்டே வருது. இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், அவனால நிக்க முடியுமான்னு கூட தெரியல. ஒரிஹிமேவுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியல, நல்லபடியா இருப்பான்னு நம்புறான். தூக்கிட்டு போனவன் எங்கேயாவது சேஃப்டியான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான்னு நம்பிக்கை இருக்குது. மத்தவங்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியல, அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த படியை ஏற ஆரம்பிப்பான். எப்படியும் நல்லபடியா சண்டை போட்டு குச்சிகியை காப்பாற்ற போயிருப்பானுங்க. எப்படியும் அவனுக்கு வரலன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் போய் அவளை காப்பாற்றணும், பட் நம்ம இச்சிகோ தான் அவளை காப்பாற்றணும்னு ஆசைப்படுவான். இவன் போய் காப்பாத்திட்டான்னா அவனுக்கு கடுப்பாகும் இல்ல, அதை பண்ணணும்னு சொல்லிட்டு முக்கி முணங்கி எப்படியோ மேல வந்து சேர்ந்துட்டான். வந்து பார்த்தா அந்த டோசன் பையன் நின்றுட்டு இருப்பான். அவன் இவனை பார்த்துட்டு எங்களோட அமைதிக்காக உன்னை நான் கொல்றது தப்பு இல்லைன்னு அவனோட ஸ்வாடை மட்டும்தான் எடுப்பான். அவ்வளவுதான் இஷிடா அப்படியே பீதியாகி போய் நிற்பான். சரி இனி இதுக்கப்புறம் இஷிடா இவங்கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்ல வாயில வயலின் வாசிச்சு விட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.